வாழைத்தண்டை வச்சு இது வரைக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வாழைத்தண்டு எடுத்திருக்கேங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 அடி நீளத்தில் நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பட்டை மட்டும் நான் விட்டுருக்கிறேன், இதை நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 துண்டு எடுத்திருக்கேன் 3/4 அடி நீளத்தில். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சிருக்காங்க. இட்லி பாத்திரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இந்த கிண்ணத்துல நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ப்ளஸ் மாதிரி கீரல் போட்டிருக்காங்க. தோல் சீவிட்டு போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 பெரிய தக்காளி அதையும் ப்ளஸ் மாதிரி கீரல் போட்டிருக்கேன். எல்லாம் சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. இந்த கிண்ணத்தை நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள வச்சிடலாம். இது கூட சேர்க்கறதுக்காக 7-8 பூண்டு பல்லு தோலை உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். 10 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். சின்னதாக இருக்கனால 10 எடுத்துருக்கிறேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 7-8 கூட எடுத்துக்கலாம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நாம் சேர்த்து விட்டுட்டோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நான் இட்லி தட்டு வச்சுக்கிறேன். இட்லி தட்டில் நான் வாழை இலை போட்டு வச்சுருக்கேங்க. இந்த வாழைத்தண்டை நம்ம இந்த இட்லி தட்டில் வச்சுக்கலாம். வச்சுட்டு மூடி போட்டுடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம். வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வாழைத்தண்டை நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. நல்லா சூடு ஆறட்டும். நாம் வாழைத்தண்டு கூடவே பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் எல்லாமே சேர்த்து வேக விட்டுருந்தோம். பாருங்கள், நல்லா வெடித்து வெந்திருக்குது. இதுவும் நல்லா சூடு ஆறணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டா நல்லா சூடு ஆறிடும். நம்ம ஆற வச்ச வெங்காயம், தக்காளி நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இந்த மிளகாயில் இருக்கக்கூடிய காம்பை நம்ம எடுத்துடலாம். அப்படியே பிச்சாலே வந்துடும். எடுத்துட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கலாம். இதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய மிளகாய், பூண்டு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. வரமிளகாய், பூண்டு எல்லாத்தையும் நான் ஜாரில் மாற்றிட்டேங்க. வெங்காயத்தை அப்படியே நல்லா பிச்சிட்டு அதையும் அப்படியே ஜாரில் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வெந்திருக்குது. நம்ம 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டோம். இப்போ தக்காளியில் பார்த்தீங்கன்னா இந்த தோலை நம்ம எடுத்துடலாம். அதுக்காக தான் ப்ளஸ் போட்டு விட்டோம். தோலை எடுத்து இந்த தண்ணியிலே போட்டுக்கோங்க. இதே மாதிரி 2 தக்காளியை நம்ம உரித்து ஜாரில் வச்சுக்கலாம். தக்காளி தோலை தண்ணியில் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். இதில் கொஞ்சமாக சதைப்பகுதி ஒட்டி இருக்கும். அதை இந்த தண்ணியில் வச்சு நம்ம அப்படியே நல்லா பிழிஞ்சு விட்டு எடுத்தோம்னா அது எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிடுங்க. இது வேக வச்ச தண்ணி தான், இதை நம்ம வீணாக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இந்த தோலை நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். தோல் நமக்கு தேவையில்லை. இந்த தண்ணியை இந்த ஜார்லேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு சுற்ற விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நாம் சேர்த்த வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாத்தையும் ஒரு சுற்ற விட்டு எடுத்துட்டாங்க. ஓரளவுக்கு மசிஞ்சால் போகிறோம். நம்ம மறுபடியும் இதை அரைக்க தான் போகிறோம். இப்போ வேக வச்ச வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய பட்டையை எடுத்துடலாம். ஒரு பட்டை மட்டும் வச்சுட்டு வேக விட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வைக்கணும்னு சொன்னேன். நீங்கள் எடுத்துட்டும் வேக விடலாம், ஆனால் வச்சு வேக விடுறது நல்லது. இப்போ இந்த பட்டையை எடுத்துட்டு இதை நாம் நறுக்க போகிறோம். இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். இதில் நார் எதுவும் ரொம்ப இல்லைங்க. அப்படி நார் இருந்தால் இப்படி கையில் நம்ம சுற்றி எடுக்கணும். இந்த மாதிரி நறுக்கிட்டு இதை நாம் 4ஆக வெட்டிக்கலாம். 4ஆக வெட்டி போட்டோம்னா ஈஸியாக அரைப்படும். அதுக்காக தான் நம்ம 4ஆக வெட்டிக்கிறோம். பாருங்கள், சொன்ன மாதிரி நார் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வாழை மரத்துலேருந்து எடுத்த தண்டு, அதனால் நார் இல்லை. நம்ம வேக வச்சு வேறு கட் பண்ணியிருக்கிறோம். நார் இருந்தால் நான் சொன்ன மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு எல்லாத்தையுமே நான் நறுக்கிட்டேங்க. வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி. நான் சொன்ன மாதிரி நார் இதில் சுத்தமாக இல்லைங்க. வேக வச்சதுனாலையும் நார் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வீட்டு தண்டுங்கிறதுனாலையும் இருக்கலாம். அப்படி நார் இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதை நாம் அரைச்ச இந்த வெங்காயம், தக்காளி அந்த விழுதோடு சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டேங்க. இப்போ இதில் சேர்க்கறதுக்காக கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த புளியை இருக்கிற நார் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படியே பிச்சு போட்டுக்கிறேன். நம்ம ஏற்கனவே தக்காளி சேர்த்துருக்கோம். தக்காளியோட புளிப்பு சுவை இருக்கும். கூடுதலாக கொஞ்சம் புளி சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சமாக சேர்க்குறேன். ஒரு 3 புளியங்கொட்டை அளவு கூட நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம ஏற்கனவே தக்காளியை கரைச்சி ஊற்றின தண்ணி சேர்த்துருக்குறோம். அந்த தண்ணி மட்டுமே போதுமானது. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம்.
இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்காக ரொம்ப வழவழன்னு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சிக்கணும். இந்த பதத்தில் அரைச்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு பெரட்டி விட்டுடலாம். பருப்பு லேசாக நிறம் மாறி வரட்டும். இப்போ பாருங்கள், பருப்பு லேசாக நிறம் மாறிடுச்சு. ஒரு இனுக்கு கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரட்டிக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு சேருங்க. சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இப்போ நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் உப்பு குறைவாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. காரம் குறைவாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் போல் அப்படியே நல்லா எண்ணெயில் கலந்து விடணும். ஒரு நிமிஷமாக நான் கலந்து விட்டுட்டுருக்குறேங்க. பாருங்கள், இப்போ நல்லா அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் இன்னும் வற்றி நல்லா திக்காகவே நமக்கு ரெடி ஆகிடும். வாழைத்தண்டு நம்ம சாம்பாரில் சமைச்சு கொடுத்தாலோ இல்லைனா கூட்டு பொரியல்னு செஞ்சு கொடுத்தாலோ சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நம்ம வாழைத்தண்டில் செஞ்சோங்கிறது சொன்னாதாங்க தெரியும், மற்றபடி கண்டுபிடிக்கவே முடியாது. வாழைத்தண்டில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைச்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய கிட்னியில் கல் வராமல் தடுக்கும். அப்படி கல் இருந்தாலும் தொடர்ந்து வாழைத்தண்டு நம்ம சாப்பிட்டு வரும்பொழுது அந்த கல் உடச்சி யூரின் வழியாக வெளியேறிடும். அந்த அளவுக்கு பலவிதமான நன்மைகள் இந்த வாழைத்தண்டில் இருக்குதுங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதாங்க, அருமையாக தயாராகிடுச்சு வாழைத்தண்டு சட்னி. அவ்வளவுதாங்க, வாழைத்தண்டை வச்சு அருமையான சட்னி நாம் ரெடி பண்ணிட்டோம். இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உளுத்தம்பருப்பு இல்லைனா கடலைப்பருப்பு ட்ரையாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து சேர்த்து அரைக்கலாம், இல்லைனா தேங்காய் சேர்த்து அரைக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை, வெறுமனே தான் அரைச்சிருக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி, மிளகாய் இதெல்லாம் மட்டுமே சேர்த்துருக்கேன். ஆனால் இந்த டேஸ்ட்டே அருமையாக இருக்கும். இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ சட்னி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சட்னி நல்லா திக்காக பாருங்கள், அருமையாக இருக்குது. அப்படியே எடுத்து போட்டோன்னா அல்வா மாதிரி விழுந்துட்டுருக்குது. நான் இந்த சட்னியை இட்லியோடு சேர்த்து சாப்பிட போகிறேங்க. கொஞ்சமாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக இட்லி எடுத்துக்கிட்டு அதில் புட்டு சாப்பிட்லாம். நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது இட்லி. சட்னியோட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. நாம் சேர்த்த உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி வாழைத்தண்டை வேறு விதமாக சமைச்சு கொடுத்தா குழந்தைங்க இல்லைங்க, பெரியவங்க கூட நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்து பாருங்கள். இதில் வாழைத்தண்டோட ஃப்ளேவர் சுத்தமாக தெரியல. ஏன்னா நம்ம வாழைத்தண்டை வேக வச்சு செஞ்சோம். நீங்கள் கேட்பீங்க எதுக்கு வேக வச்சு செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு. நம்ம வதக்கிறதா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நம்ம வதக்க வேண்டியிருக்கோங்க. வெங்காயம், தக்காளி, வாழைத்தண்டு எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் வதக்கி செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எண்ணெய் குறைவாக சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வேக வச்சு செய்யலாம். வேக வச்சு செய்கிறதுனால டேஸ்ட்டு ஒன்றும் குறைஞ்சிடாதுங்க. நம்ம கடைசியில் தாளிப்பு கொடுக்குறோம். அதனால் டேஸ்ட்டு அருமையாக அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.